இது வெளிச்சம். இரண்டாவது பார்க்கும் பொழுது ஒரு வாசிங்க 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் 2. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இதுதான் சுகமாழ்வு. சுகமாயிரு மகனே, ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்திலே உன் துக்க நாட்கள் முடிஞ்ச உடனே என் பிரியமானவனே, நீ யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? காயு என்ற மனுஷன் அங்க எழுதிருப்போம் பாருங்க. காயு என்ற மனுஷனுக்கு அவனை குறிச்சு கீழே பார்த்தீங்கன்னா, நீ எதை செய்தாலும் உண்மையாக செய்கிறாய். உன் சாட்சி குறித்து கேட்கும் போதே சந்தோஷப்பட்டோம். அப்போ உன் சாட்சி, உன் உண்மை, உன் நீதி, நீ பிறருக்கும் அந்நியனுக்கும் நல்லவனுக்கு எல்லாம் செய்வதை உண்மையாக செய்கிறார். கீழே வாட்சி பார்த்துங்க, அங்க இருக்கும். அப்போ அதை தான் இவன் வாழ்த்துறான். என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சுகவாழ்வு நிறைய, வீடு நிறைய, பணம் பொண்ணு பொருள் செல்வம் இருந்த போதும், சொத்து சுகம் இருந்த போதும், வீடு மேல வீடு, நிலம் மேல நிலம், ஏக்கர்கள் நிலம் வச்சது போதும், நோய் வாய்ப்பட்டுக்கிறது என்ன புண்ணியம்? ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொண்ணு பொருள் இருந்து நோயில கிடந்தா என்ன பண்ணலாம்? ஆனா சொல்ற சுக வாழ்வு மிக முக்கியமானது. மனிதனுக்கு சுகம் தேவன் விரும்புகிறார். ஏன்னா விடிய கால வெளிப்பை போல வெளிச்சம் எழுப்பி சுகவாழ்வு உனக்கு சீக்கிரத்துல துளிரும். துளிர்ந்து ஒண்ணு இருக்குதுல்ல, துளிக்கணும். என்ன சொல்லுவாங்க? முன்ன மாதிரியே இருக்கிறவன் துளிர்ப்பான். என்ன சொல்லுவாங்க? ஆரம்பத்துல வள்ளி சொல்லி பார்த்தா இருந்தான். இப்ப பாரு எத்தனை சர்ச்சி, என்ன மாதிரி காரு, என்ன மாதிரி வீடு, தொழுத்துட்டான். அப்போ கடவுளே விரும்புறார், நீ தொழுக்கணும்னு கடவுள் விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? தொழுக போறீங்களா? தொழுக போறீங்களா? துக்க நாட்கள் முடிஞ்சாவே துழுப்பு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நித்திய வெளிச்சம் எப்ப வந்தாரோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. கர்த்தர் எப்ப கிழக்க போல வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த வருஷத்துல நான் கொடுக்கிற செய்தி இதுதான். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பு தேவ ஜனமே, இன்னொரு சங்கீதக்காரர் 122:7 வாசிங்க. 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் கை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க. பிரதர், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. அல்லேலூயா. எங்க இருக்கணும்? அரண்மனைக்குள்ள சமாதானமும். குடும்பம் பிள்ளைங்களை சண்டையா இருந்துட்டு இருக்கோம். நிம்மதியே அவங்க போக முடியாது. அதனால எங்கன்னா ஒரு காடு மைண்ட்ல எங்கன்னா போய் உட்காந்து வந்துட்டாலும் வீட்டுக்கு போறாயா அப்படின்னு முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் ஆண்டவர் தர விரும்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வாக்கு தத்தமா எடுங்க. இது எல்லாமே தேவன் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவன் எழுதுகிற வார்த்தைகள் தான். இப்ப நான் அதான் ஆவியானவர் எனக்கு ஏவப்பட்டு உங்களோடு பேசுகிறேன். புரியுதுங்களா? தேவனுடைய வாக்கு. ஐயா பேசினார் எனக்கு சுகவாழ்வார்னா நான் பொறுப்பில்லை. அதுக்கு நீங்க பாத்திரமா இருந்தா வரும். அல்லேலூயா. வாக்கு எடுத்துட்டோம், வாக்கு நடக்குதானா அது நான் பொறுப்பில்லை. வாக்கின்படி. ஆனா இன்னொன்னு பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் வாசிங்க பார்க்கலாம். 58:8 தானே வாசிங்க. 57 வாசிங்க. 58:7 வாசிங்க பார்க்கலாம். இதெல்லாம் வாசிங்க வாசிங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் பழிக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? அதைத்தான் நான் சொன்னேன். இது என்ன அர்த்தம்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுத்து துரத்துண்டு வந்தவனை சிறுபடி வீட்டுல சேர்த்துக்கிறதோ, வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டவன் வஸ்திரத்தை கொடுக்கிறதோ, ஒலிக்கா மதுரை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஐயா சொன்னாங்க. இது இருக்குது என்ன பண்ணுது தெரியுமா? இது என்ன பண்ணுது தெரியுமா? இது கையில கொடுத்துட்டு
புரியுதுல? இப்ப வீட்டுல இருப்ப என்னோட பஸ் ஸ்டாண்ட் என்ன, நாங்க பஸ் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறோம், இல்ல வந்துதே இருக்கிறேன். புரியுதா? அப்ப இந்த மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்குது. பொய்யை மட்டும் பேசாதீங்க. பொய்க்கு பிசா பொய்யை பேசினா பிசாசு நமக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசு இருந்தா எப்படி இந்த ஆசீர்வாதம் மேல பிடிக்கும்? இந்த பொய்யை பேசுற எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும்? அவர் தேவன், பரிசுத்தமானவர், செத்து போன உடல்ல உயிரை வைக்கிற தெய்வம். நீ சொன்னா பேய் ஆடும், நீ சொன்னா நோய் மறையும். யார் இன்னொன்னு சொல்லட்டுமா? தேவ பிள்ளைங்க நீங்க தான். கையை தர மாட்டீங்களே? நீங்க விசேஷத்தையா பிரதமரை காட்டலாம், எம்எல்ஏ காட்டலாம், எம்பி காட்டலாம், முதலமைச்சர் குப்பைக்கு சமயம். நீ அதை விட உயர்ந்த தேவாதி தேவனுடைய பிள்ளை. நீ சொன்ன நின்னுடும். காற்று எழும்புதா நில்லுனா நிற்கும். மேகம் எழும்புனா சொன்னா நிற்கும். அடுத்த வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுது. அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? பயப்படுறீங்க. நீ ஒண்ணு இல்ல, நாய் இருந்தாவே போக மாட்டீங்க. எத்தனை பேரு நாய் கண்டா பயம்? நாய் கண்டா பயம். ஏன்னா நாய் கடிச்சிடும். நான் சொல்றேன், தானியேல் சிங்கமே கடிக்கலையே. தானியேல் சிங்கமே கடிக்கல. என்ன சொல்றான்? குற்றமற்றவனாக இருந்தேன், கடிக்கல. நீயும் நானும் சொல்றேன், குற்றமற்றது பாரு, நாய் கூட வாலாடி நிக்க தவிர உன்னை கடிக்காது. அல்லேலூயா. தமிழ் தேவ சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நாய் வாலாடி நிக்கும். நில்லு, இயேசு நாமத்தில் நில்லு. விசுவாசம் தான். ஐயா சொன்னா தான் நான் போனேன். இது அவங்க கொஞ்சம் புரியுதா? சில நேரத்துல ஐயா சொன்னார் அப்படியே பண்ணேன். ஆனா நாய் கடிச்சிச்சு. அவரால்தான் அப்படி இல்லை. உங்க விசுவாசம் உங்க கையில தான் இருக்குது, என் கையில கிடையாது. நான் இன்ன வரைக்கும் எங்கேயும் தைரியமா போவேன். ஏன்னா தேவ ஆவியானவரின் மேல் தங்கி இருக்கிறார். அதனால சொல்றா ஏசு என்ன சொல்றா? 61ல தேவனுடைய ஆவியானவர் என் மேல அவர் இருக்கிறார். ஐயா பேர் சொல்லி உங்க கையில ஆண்டுகிறாரா? உன் கூட தேவன் நிற்கிறாரு. என்னால நிக்க முடியல. இதை முதல் ஒரு கம்பெனி பண்ணி வச்சுங்களேன். என்ன கேட்பான்? என்ன படிச்சிருக்கிற, என்ன தகுதி இருக்குது அப்படி கேட்பான் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு தகுந்த வேலை சம்பளம் போடுவான். அப்ப இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து எனக்கு பார்த்து படிப்பு பார்த்து கேட்ட கூப்பிட்டாரு. உங்களை படிப்பு பார்த்த கூப்பிட்டாரு, அந்தஸ்தை பார்த்த கூப்பிட்டாரு. எங்க யார? ஆடு மேய்ச்சல் அரசனா மாத்தினவரு. ஆடு மேய்க்கிறேன், மீன் பிடிக்கிறேன், மீன் பிடிக்கிறேன். அவனுக்கு தெரியும் மீன் பிடிக்கிறவன் வேதத்துல நிர்வாணமா இருந்தானா? ஏசு சொல்ற கீழ் போயிட்டான். நிர்வாணமா இருக்கிறான் கடல்ல. அப்படிப்பட்டவனே, மீன் பிடிக்கிறவனே, உதவாதவனே ஆண்டவர் தெரிந்து கொள்வாரானால் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொள்ள நோக்கம் என்ன தெரியுமா? அதை நீங்க புரிஞ்சு பாருங்க. நீங்க விடாம நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கிருபை மேல வந்துகிட்டே இருக்கும். தேவ கிருபை வந்துகிட்டே இருக்கும். மரம் மேல வந்துகிட்டே இருக்கும். வல்லமைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்போ உன்னை கண்டு ஆவிகள் பயப்படும், பேய்கள் பயப்படும். ஆத்மாவை தேவன் உங்களை கொண்டு வந்து சமரிச்சு. இதான் பெரிய தகுதி. அதான் இந்த பிரதமர், எம்எல்ஏ, எம்பி, இது அத்தனை போலீஸ் எவனும் எனக்கு ஈடானவன் இல்லை என்பது மனதில் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்காக போய் யாரையும் போய் மாணவரை எதுவும் பண்ணாதீங்க. புரியுதா? அதாவது இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒன்று உலக மனுஷன், இல்ல ரெண்டாவது சாதாரண மனுஷன், மூன்றாவது தேவ மனுஷன். ஆனா உலக மனுஷன் யார் தெரியுமா? பிரதமர், இப்ப முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க உலக மனுஷன். ஆஸ்தியில அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. உலக மனுஷன். சாதாரண மனுஷன் பிச்சை எடுத்துட்டு கூட ரோட்டை படுத்திருப்பான். சாதாரண குடும்பத்தை நடத்திக்கலாம். சாதாரண மனுஷன். இதனால யாரும் என்ன நிக்க போறது, ஏதோ பண்ணும்போது சாதாரண மனுஷன். ஆனா நீ நானும் தேவ மனுஷன். தேவ குணாதிசயங்கள், தேவ செயல்கள், தேவ கிரிகள் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க இருக்கு. யோவான் எழுதியிருக்குது, அவங்க வெளிச்சம் அப்படின்னா இடறுறான். வெளிச்சம் இல்லாதபடியா இடறான். ஆனா நீ நானும் கர்த்தரே நித்திய வெளிச்சம். நீ நானும் எங்க இருக்கிறோம்?
வெளிச்சத்துல இருக்கிறோம். இதுல சொல்றாரு, இனி நான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 4 வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். அது எபேசியர் பாருங்க, அங்க 5:8 பாருங்க. நீங்கள் உலகத்தை எபேசியர் 5:8 வாசி பாருங்க. அங்கேயும் ஒன்று இருக்கு பாருங்க. எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரம் எது? இருள், பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம், கொலை, இப்படிப்பட்ட அந்தகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளி இடத்தில் அழைத்த என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஏமாத்துறோம், அதை மனசுல வச்சுக்கின்னு பயபக்தியா நீங்க நடக்கணும். உங்களை பார்த்து மத்தவங்க பணிகிற அளவுக்கு உங்கள் வெளிச்சம் அங்கே உதிக்கணும். அதான் முற்காலத்திலே அந்தகாரமா இருந்தீர்கள், இப்போதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க யாரு? அதான் சொன்னேன், உலகத்தான் கிடையாது. பணம், பொன், பொருள், செல்வத்துல பெருமை பாராட்டும் அமையல. இல்ல சாதாரண மனுஷன் அமையல. நான் தேவ மனுஷன். ஆடுகுட்டி போட்ட ஆடுகுட்டி, மாடு கண்டுபட கண்டுபிடின்றோம். ஆனா நீ நானும் அவர் சாயலை, அவர் ரூபத்தை, அவர் வாக்கை உள்ளத்தில் வச்சிருக்கிற நீ நானும் தேவனுடைய குட்டியா இருப்போமானால் உன்னை கொண்டு தேவன் உலகத்தை ஆசைப்பார். நான் தேவ குட்டி, நான் தேவ பிள்ளை. யோவான் 1:12 சொல்றாரு, என் நாமத்திலே விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரோ தேவ பிள்ளைகள். நான் சும்மா சொல்றேங்க, தேவ பிள்ளைகள். நீங்க தேவ பிள்ளைகள், தேவ குணாதிசயம், தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. சுகவாழ்வு சொல்லிட்டேன் இல்லையா? ஒரே ஒரு வாழ் துளுக்கணும், அதை பார்த்து மத்தவனா பொறாமை அடையணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. துளுக்கு போறீங்களா? என்னாகமும் 17 அதிகாரம் வாசி பாருங்க. அங்க 5 அதிகாரத்தை 5 வசனம் வாசிப்பா. அப்பொழுது நல்லா புரியுங்க, வாக்குவாதம் மோசேயோடும் ஆரோனோடும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வாக்குவாதம். அப்படி வாசி நான் வரேன். வாக்குவாதம் நடக்குது. மோசே சொல்றாரு, நீ போங்க, எல்லாருக்கும் கோத்திரத்தின்படி ஒரு கோல் வாங்கிடுவாங்க. அந்த கோல் எடுத்துட்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்துல வையுங்க. அந்த கூடாரத்துல கோத்திரத்தின்படி அவனவன் பெயரை எழுத கடவன் அப்படி எழுதிட்டு, ஆரோனுடைய கோலை மட்டும் ஆரோன் பேர் எழுதி வைக்கிறாங்க. பொய்து வச்சு பாருங்க, ராத்திரி வச்சுட்டு போறான், பொய்து வச்சு வந்து பாக்குறான், என்ன நடக்குது வாசிமா? துளுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க. இப்போ கடவுளே உங்களை தெரிஞ்சுக்கினான்னா உங்க கோலு துளுக்கும். அதுதான் இந்த செய்தி. இன்னைக்கு கடவுள் உங்களை தெரிந்து கொள்வாரானால் உங்கள் கோல், உங்கள் குடும்பம், உங்கள் சபை துளுக்கும். அல்லேலூயா. அப்பதான் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும். சுகவாழ்வு பார்த்தோம், துளுக்கிறதே பார்த்துக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துளுக்கிறதோட மட்டும் இல்ல, அது பூ பூத்து காய்ச்சி பழத்தை வச்சது வாதம பழம் இருந்துதான் ஒரே ராத்திரில. அதுலயும் காஞ்சி போன கோல், அதான் செத்து போன லாசருவை 4 நாள் ஆன பிறகு அழுகி போன சரீரத்திலே உயிரை வச்சு எழுந்துவான்னு பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா என் மகன் கண் எதிர்க்கோ மின்சாரத்துல பட்டு மறித்து இன்னொரு பிள்ளை தொட்டு ஏசப்பார் கொட்டு உயிரை வச்சு உயிரோடு வந்து, அதுதான் உங்களுக்கு சாட்சியாக ஊழியக்காரர்களுக்கு நான் வந்து செய்தி கொடுக்க கடவுள் என்னை இந்த இடத்துக்கு அழைச்சு வந்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. என்னென்ன பார்க்கணுமோ இன்னும் அடுத்த இதுங்கள்ல தேவ மகிமை இன்னொன்று சொல்லலாம். அதுல 1 2 நாளாகமும் 7 அதிகாரம் 1 வசனத்தை வாச்சா கூட அங்க ஆசாரியர்களே மகிமை, அந்த தேவ மகிமை பின்னால காக்கல வாச்சு பாருங்க. 2 நாளாகமும் 7 அதிகாரம் 1 வசனம் வாச்சு பாருங்க. முடிக்கும் போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சாம்.
சகல பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை கரங்களை தட்டி தேவ ஆலயம் என்ன பண்ணிச்சான்? நிரம்பிச்சான். தேவ மகிமை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? வாக்குத்தத்தத்தை பற்றிட்டீங்களா? இதெல்லாம் என்ன வார்த்தை? இதெல்லாம் என்ன வார்த்தை? தேவ வாக்கு. சுயமா என்ன சொன்னா இல்ல பித்தலாட்ட இவங்களுக்கு அவங்கள நான் சொல்ல யாரை யாருன்னு அவங்க விதைக்கிறது அவங்க இருப்பாங்க. ஆனா இதோ விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகமாழ்வு சீக்கிரத்திலே துளிந்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். அதுல பாரு, உன் நீதினு ஒண்ணுக்குது, அது உனக்கு முன்ன போகணும். என்னடா உன் பாவம் அக்கிரமம் அநியாயம் தீமை உன் இது முன்ன போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன வரும்? அதையும் சொல்லிடு. ஆனா நீ செய்யறது நன்மையா இருந்தா அது முன்ன போகும். தேவன் என்ன பண்ணுவாரு? பின்னாலே காப்பார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு நித்திய வெளிச்சமா அவர் இருப்பார். இந்த வார்த்தை எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? கிருபை உள்ளவர் இல்லையா? அல்லேலூயா. எல்லாம் எழுந்து இருப்போம்.